இந்த வாசுகி எப்பவுமே ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத அப்பப்போ நிரூபிக்கிற விதமாக தான் இன்னைக்கு கதிரேசனும் தனமும் 2 பேரும் சேர்ந்து ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அம்மா பிடிவாதமாக வீட்டு வாசலில் இருக்கும்போது தான் அப்போ தனம் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க போல். தனம் தனம் என்னை இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்த இந்த வாசுகி இன்னைக்கு 2 பேருமே ஆட்டோவில் சேர்ந்து வரது மட்டும் இல்லாமல் ஆட்டோவை கதிரேசன் தான் ஓட்டிட்டு வந்தாங்க அப்படின்றத வாசுகி பார்த்துட்டாங்க. இந்த வாசுகி வெளியே ஃபோன் பேசிகிட்டே நிற்கிற சமயத்தில் தான் இவங்க 2 பேருமே வராங்க. அப்போ தான் கதிரேசன், என்னம்மா வாசலே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்குறாரு. அப்போ தான் பயந்துட்டாரும் சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த அம்மா வாசலில் உட்காந்து தான் போராட்டம் பண்ணவங்க, திரும்பவும் போய் உட்காந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பயந்து கேட்குறாரு. அப்போ தான் வாசுகி சொல்கிறாங்க, கதிர் சிலிண்டர் போட வரணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க, சிலிண்டர்காரங்களுக்கு அட்ரஸ் சரியாக தெரியலேன்னு சொன்னாங்க, அதனால அட்ரஸ் மாற்றணுமாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்ரஸை மாற்றிட்டுடா கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வாசுகி கதிரேசன் சொல்கிறாங்க, என்னடா திரும்பவும் போய் வாசலில் உட்காந்துருவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல், டேய் இல்லை, என்ன நீ தானே ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்த, உன்னை அப்படி தான் நான் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்டதுமே கதிரேசன் பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஆமாம்மா நான் தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தேன், என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாரு, ஆமாம்மா எனக்கு ஓட்டணும்னு தோணுச்சு, அதனால ஓட்டேன், இங்கே தான் திருமுனையிலேருந்து தான் இப்போ ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே, என்னடா இப்போ தான் ஹோட்டல் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒன்று இறங்கிட்டு, என்ன ஹோட்டல் பிஸ்னஸ் போர் அடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க வாசுகி. இல்லைம்மா ஆட்டோ ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்கிறாரு. அப்போ தான் வாசுகி சொல்கிறாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஹோட்டல் பிஸ்னஸவே பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சரிம்மா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிடாரு. அதுக்கப்புறம் தான் தனம் பின்னாடி வராங்க. பின்னாடி வந்ததுமே, ஏய் என் நில்லுடி அப்படின்றாங்க. ஆமாம் நீ என்ன ஆட்டோவில் இப்போ வந்திருக்க, என்ன காரணம், ஏன் உனக்கு சவாரி எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைத்த சவாரியெல்லாம் இல்லை, அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தனம் பதில் சொன்னதை பார்த்ததுமே வாசுகி சரி போ அப்படின்றாங்க. இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, சந்தில் சிந்து படுற மாதிரி இருக்குது, எப்படா கேப் கிடைக்கும், 2 பேர் சேர்ந்து இருக்கலான்னே நினைக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராதிகா எப்போ வீட்டை விட்டு வெளியே கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா காத்துக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த தருணம் இன்னைக்கு வந்துடுச்சு. ராதிகாவோட அப்பா நேராக வீட்டுக்கு வாசுகியை தேடி வந்துட்டாங்க. வாசுகியை தேடி வந்ததுமே வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்ததுமே என்ன கேட்குறான்னா, என்னம்மா இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்க, எப்படின்னாலும் கதிரேசனுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் தானே ஆயிருக்கும், அதுக்குள்ளே எப்படிம்மா இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் என்கிட்ட இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைண்ணே இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, திடுதிப்புன்னு எல்லாமே அமைஞ்சிருச்சு, உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலைண்ணே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிம்மா இப்போ இது யார் வீடு, என்ன எப்படி வந்தது, எப்படி கட்டினீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது ஒன்றும் இல்லைண்ணே, தனம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த வீடை கட்டிகிட்டு இருந்திருக்கா, அதனால் எதுக்கு சொந்த வீடு இருக்கும்போது எதுக்கு நம்ம வாடகை வீட்டில் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீட்டுக்கு உடனே மாற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. மருமகளோட வீடு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தானே டக்குன்னு மாறினனால சொல்ல முடியல அப்படின்னு வாசுகி சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் வாசுகி தனத்தை ஏன் மருமக அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பாட்ட சொல்கிறத கேட்டதுமே ராதிகாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னத்த இது நாள் வரைக்கும் என்ன மருமகன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இப்போ தனத்தை சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்குறா. இல்லடி நான் அவளை மருமகன் சொன்னாலே எங்கன்னே நம்புமா, அதுக்காக தான் சும்மா அவளுக்கானே அவள் இருக்காளே அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அந்த சமயத்தில் எந்த வாயால் அவளை மருமகன்னு சொல்லிட்டு என்ன மருமகன்னு கூப்பிட போகிறீங்களா, அடுத்து அவளுக்கு ஒரு குத்து எனக்கு ஒரு குத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு பேச்சுக்க சொன்னால் நீ அதவே பிடிச்சிட்டு இருக்கியா ராதிகா அப்படின்னு சொல்லி வாசுகி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட அண்ணன்கிட்ட பேசும்போது, என்னன்னே விஷயம் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்களே அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு ராதிகாவோட அப்பா சொல்கிறாங்க, என்னம்மா நான் வந்தது பிடிக்காத மாதிரி பேசுறியே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே நீங்கள் வந்திருக்கீங்க, காரணம் இல்லாமல் வரமாட்டீங்களே அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லைம்மா, ராதியாவுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு அது நின்று 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அவள் மனசு மாறும், கொஞ்சம் காயம் ஆறட்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். நானும் எத்தனை நாளைக்கு காத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நல்ல வரணும் கூட, நல்ல பேங்க் வேலை பார்க்குறாரு, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு, நல்ல குணமும் இருக்குது, நல்ல குடும்பமாகவும் இருக்குது. அதனால சரி நம்ம ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்மா வந்திருக்கேன். நான் உடனே ராதிகாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா நாளைக்கு 10 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட ராதிகா சும்மா இருப்பாங்களா? அவங்களோட முடிவை என்ன சொல்லுவாங்க? நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருமா, இத்தனை நாளும் வாசிக்கிட்ட இருந்தால் சரி, 3 மாதம் ஆகட்டும்னு உன்னோட காயம் மாறட்டும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் எத்தனை நாள் வரைக்கும் நான் இப்படி இருக்க முடியும்? நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னா, பேர குழந்தை பெற்று கொடுத்துட்டேன்னா, நான் அதை பார்த்துட்டு நான் என்னோட கடமை முடிஞ்சிடும்ல. எத்தனை நாளைக்கு இவ்வளோ நாள் காத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க அவசரத்துக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு ராதிகா பதில் சொல்லி முடிச்சிடுறாங்க. ராதிகா இந்த மாதிரி பேசுகிறத கேட்ட கதிரேசன் ராதிகாவுக்கு புத்திமதி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா சொல்கிறதும் சரிதான் ராதிகா, உனக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுறது நல்லது தான், மாமா சொல்கிற மாதிரி கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி கதிரேசன் சொல்கிறத கேட்டதுமே ராதியோட அப்பா, பாரு எப்போவுமே உன் மாமா சொல்கிறதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேசுவேல, இப்போ உன் மாமா சொல்கிறான், அவன் பேச்சை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தருணத்தில் தான் தனமும் புத்திமையாக சொல்கிறாங்க, நான் உன்னோட வாழ்க்கையில் தலையிடக்கூடாது தான், உன்னோட விருப்பத்துக்கு மாற நானும் எதுவும் தலையிடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அப்பா இவ்வளோ தூரம் சொல்லும்போது அவருக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட வாழ்க்கையை பார்க்கணுமே ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு தனம் அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறத பார்த்துக்கிட்டு, என்னம்மா வாசுகி நீ சும்மா அமைதியாகவே இருக்கியே, என்னதான் நினச்சிட்டு இருக்க? மற்ற உன் மருமகளும் சரி உன் மயனும் சரி இவங்க ராதியாவுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கியே வாசுகி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வாசுகி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க தாராளமாக அப்படின்னு சொல்லவுமே ராதிகா ஷாக்காயிறாங்க. ஏற்கான எபிசோட் இந்த மாதிரி தாங்க போச்சு. நீ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.